பிரைஸ் தி லார்ட். பைபிளின் அடிப்படையில் பெண்கள் ஊழியத்திற்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் இது. நம்மளுக்கு தெரியும், பெண்ணை உருவாக்குனதே தேவன் தான். பெண் அந்த உலகத்திற்கு தேவை அப்படின்றத தேவன் நிச்சயித்து தான் பெண்ணை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தாங்க. பெண்ணை கொண்டு வரும்போது ஆதாமை போல தேவன் மண்ணினால் உருவாக்கலை, தம்முடைய சாயல் படியும் அவர் உருவாக்கலை. ஆதாமிலிருந்து எடுக்கிறாங்க. ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து தான் பெண்ணை அந்த எலும்பை எடுத்து தேவன் அதை பெண்ணாக மாற்றுறாங்க. ஏன் விலா எலும்புலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க ஆணுக்கு அவங்க ஃப்ளெக்சிபிள் ஆகணும். எல்லா விதத்துலேயும் ஆணுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் உருவாக்கப்படுறாங்க. தேவன் ஏவாளை கொண்டு ஆதாம் கிட்ட விடுறாங்க. இந்த ஏவாள் அப்படின்ற பெயரே வச்சது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆதாம் தான். ஆதாம் வைக்கிறாங்க. அப்போது ஆதாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இவள் என் எலும்பில் எலும்பும் என்னோட மாம்சத்தில் மாம்சமானவள். அதாவது என்னை விட்டு அவளை பிரிக்க முடியாது. ஒரு ஆண் அப்படின்னா கூடவே ஒரு பெண்ணும் கண்டிப்பாக இருப்பா அப்படின்றது தான் உண்மை. எல்லா ஆண் பக்கத்துலேயும் ஒரு பெண் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமணம் அப்படின்ற பந்தம் அங்கே ஏற்படுது. இது பெண் ஒரு திருமணத்திற்குள்ளே போகும்போது. அதே மாதிரி அதில் தொடர்ந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஏவாள் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டுருவாங்க. வஞ்சிக்கப்பட்டு அதை ஆதாம்கிட்டே கொண்டு கொடுத்துருவாங்க. ஏன் சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்துச்சு, ஏன் ஸ்ட்ரைட்டாக ஆதாம்கிட்ட போக முடியல அப்படின்னா, சர்ப்பத்துக்கு பெண்ணோட முக்கியத்துவம் நல்லா தெரியும். ஸ்ட்ரைட்டாக போனால் கூட ஆதாம் ஏமாற மாட்டான். ஆனால் பெண் இவ மூலமாக கொண்டு போயிட்டா இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஆழத்தை பிசாசு அறிஞ்சு வச்சுருந்தான். ஏவாள் அந்த அளவுக்கு ஆதாமுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு நபர்ன்றதுனால பிசாசால் நேரடியாக போக முடியல அப்படின்றத விட, நேரடியாக போகிறத விட பெண் மூலமாக, அதாவது ஏவாள் ஆதாமுடைய மனைவியின் மூலமாக மனைவிக்கிட்ட இதை சாதிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆதாமை விழ வச்சிடலாம். அப்போது நம்ம அதில் நடக்கிற கான்வர்சேஷன்லாம் பார்த்தோன்னா தெரியும். சர்ப்பம் கேட்க ஆரம்பிக்குது. இது எல்லாம் நம்மளுக்கு ஒரே அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கோம். தேவன் அப்படி சொன்னது உண்டோ அப்படின்னு கேட்கும்போது ஏவாள் உளறிடுவாங்க, ஆமாம் அப்படின்னு. ஸோ அதை வச்சே பிசாசு என்ன பண்ணுறான், டெவலப் பண்ணி ஃபுல்லாக ஏவாளை பிரெயின் வாஷ் பண்ணி அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஏவாளும் நம்பி அதற்கு இணங்கி செஞ்சிடறாங்க அந்த காரியத்தை. ஓகே, இது ஒரு சைடு இருந்தாலும் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க. அதாவது பெண்கள்னாலே ஈஸியாக வஞ்சிக்கப்பட்டுருவாங்கன்ற ஸ்டேட்மெண்ட்டை இதில் இருந்து தான் நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஏவாள் சர்ப்பம் ஏவாளை தான் வஞ்சித்து வஞ்சித்துருச்சு அப்படின்னு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். உண்மைதான். சர்ப்பம் ஏன் ஏவாளை வஞ்சித்துச்சு அப்படின்னா, ஒரு ஆணை விழ வைக்கிறதுக்கு ஒரு பெண் போதுமானவள் அப்படின்றத அது தெரிஞ்சிருந்துச்சு. ஆதாமோட பலன் ஏவாள்கிட்ட தான் இருக்குதுன்றது அதுக்கு தெரியும். ஆதாமோட முழு பலனும் யார்கிட்ட இருக்குது, ஏவாள்கிட்ட இருக்குது அப்படின்றது சாத்தான் அறிஞ்சதுனால தான் ஏவாளை தொட்டுச்சு. ஸோ இதை நம்ம எப்போவுமே புரிஞ்சுக்கணும். இது நடந்துருச்சு. ஓகே, இதற்கப்புறம் தேவன் என்ன பண்ணினாங்க, சர்ப்பத்திற்கு நேரடியான ஒரு தண்டனை ஆண்டவர் சொல்கிறாங்க. அதற்கு அடுத்து தேவன் தெளிவாக சொல்லுவாங்க, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அதாவது உன் வித்துக்கும் ஸ்திரீயினுடைய வித்துக்கும், நீ ஸ்திரீயை வச்சு தானே இதை செஞ்சேன், அதனால் ஸ்திரீயினுடைய வித்தை வச்சு உன்னை நான் காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகையை உண்டாக்குவேன். ஸோ இதை நல்லா நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். உன் வித்துக்கும் ஸ்திரீயினுடைய வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய
குதிகாலை நசுக்குவாய். இதுதான் ஆண்டவர் தேவன் சொன்ன வார்த்தைகள். ஸ்திரீனுடைய வித்தை யார் வெளிப்பட்டா? ஏசு கிறிஸ்து வெளிப்பட்டுட்டாங்க. ஏசு கிறிஸ்து வெளிப்பட்டு சர்ப்பத்தை நசுக்கியாச்சு. இதற்கு அப்புறமும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற பெண்களை அற்பமாக பார்க்குறது சரியாக இருக்குமா? இப்போது அநேக பெண்கள் இருக்கிறாங்க, அநேக பெண்கள் ஊழியர்கள் இருக்கிறாங்க, அநேக பெண்கள் ஊழியர் செய்கிறாங்க. ஏவாள் செஞ்ச தவறு இப்போ வரைக்கும் நம்ம அதையே வைத்து தியானித்து 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 ஒவ்வொரு பெண்களையுமே வஞ்சிக்கிறவர்களாக நம்ம பார்த்தோம்னா அந்த நிலைப்பாடு சரிதானா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாங்க, தேவன் தெளிவாக சொல்லிட்டாங்க, உன் வித்துக்கும் அவளுடைய வித்துக்கும், அதாவது ஸ்திரீனுடைய வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவாய். அப்போ நசுக்கப்பட்டாச்சு, சர்ப்பம் நசுக்கப்பட்டாச்சு. ஸ்திரீனுடைய வித்தா இயேசு கிறிஸ்து வெளியே வந்து சர்ப்பத்தின் கிரியைகளை, ஸ்திரீக்கு விரோதமான சர்ப்பத்தின் கிரியைகளை அழிச்சாச்சு. ஸ்திரீக்கு விரோதமாக இருந்த பகை, ஏன்னா ஸ்திரீ சர்ப்பத்துடைய பேச்சை கேட்டதுனால தான் ஒரு பெரிய நிந்தை ஸ்திரீயின் மேலே இருந்துச்சு. ஏவாள்னால பாவம் வந்துருச்சு, ஏவாள்னால ஆதாம் பாவம் பண்ணார். ஸோ இதை ஜெயம் எடுக்கிறதுக்கு தான் கிறிஸ்துவே வெளிப்பட்டிருக்காங்க. கிறிஸ்துவே வெளிப்பட்டு அதை என்ன பண்ணிட்டாங்க? அதை நசுக்கிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவு வர்றது நல்லதாக இருக்கும். பெண்களை ஆண்டவர் புறக்கணிக்கலை, பெண்களை தேவன் ஏதோ ஒரு இதாக பார்க்கலை, பெண்களை பற்றி அதிகம் பேசப்படலை அப்படின்னா கூட வேதாகமத்தை நல்லா நம்ம உள்ள ஆராய்ந்து வாசித்தோன்னா பெண்களை தேவன் கனப்படுத்தி இருக்காங்க, பெண்களை தேவன் மேன்மைப்படுத்தி இருக்காங்க. தெபோரால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நியாயாதிபதியாக இருந்து கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை வைத்து ஜனங்களை நியாயம் விசாரிச்சிருக்காங்க. எப்தா அப்படின்ற ஒரு நபர் அவங்க தான் யுத்தத்துக்கு போக சொல்கிறாங்க. யாகேல் அப்படின்ற ஒரு மனுஷியை பார்த்தோன்னா சிசரான்ற ஒரு எனிமி, கர்த்தருடைய ஜனத்திற்கு எதிரியாக இருந்தவனை கூடார ஆணியை வச்சு சுத்திலால் ஓங்கி அடித்து கொண்டு போட்டாங்க. இப்படி அநேக காரியங்கள் சொல்லலாம். பெண்கள் ஆண்டவருடைய காரியத்தில் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு காரியமும் பெண்களை பற்றி வேதம் தெளிவாக எடுத்து காட்டுது. நான் தியானித்த 2 காரியங்கள், அதாவது மனோவா அவருடைய மனைவி, சிம்சோனோட அம்மாவை நான் சொல்கிறேன். அதே மாதிரி லோத்தினுடைய மனைவி, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா லோத்தோட பிள்ளைகளும் வழி தவறிடுவாங்க. மனோவாவோட பிள்ளையாகிய சிம்சோன் அவருமே தரிசனத்தை விட்டு விலகிடுவார். ஆனால் அவர்களுடைய அந்த லோத்தினுடைய மனைவியை எடுத்துக்கிட்டாலும் சரி, மனோவா அவருடைய மனைவியை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க 2 பேருடைய பெயருமே வேதத்தில் எழுதப்படலை. காரணம் என்னன்னா, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க, ரொம்ப டிசிப்ளின்டாக வாழ்ந்தவங்க, அவங்க வாழ்க்கையில் எதுவுமே சறுக்கலே கிடையாது. மனோவோட மனைவி எடுத்துக்கிட்டோன்னா தேவதூதன் அவங்கக்கிட்ட தான் சொல்கிறாங்க, நீ மெலடியாக இருக்கிற ஒரு குமாரனை பெறுவ, அவன் தலையில் சவரவன் கத்திப்படலாகாது அப்படின்னு அநேக கட்டளைகள் சொல்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய சறுக்கல்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய கருத்து வேறுபட்டது நிமித்தம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த தரிசனம் நிறைவேறலை. லோத்தனுடைய மனைவியை பார்த்தாலும் அவங்களுடைய கருத்து மாறினதுனால, அவங்களுடைய ஒப்பீனியன் மாறினதுனால பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போச்சு. ஆனால் வேதம் அவர்களுடைய பெயரை எழுதி அவங்கள கொச்சப்படுத்த விரும்பலை. இப்போ லோத்தனுடைய மனைவிக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேர் இருந்திருக்கும், அந்த பேர் வேதத்தில் எழுதப்பட்டிருந்ததுன்னா நம்ம நம்ம என்ன சொல்லுவோம், எப்படி இயேசபேலை நம்ம பழிக்கிறோம், இயேசபேலோட ஆவி இப்படிப்பட்டது, இயேசபேல் இப்படி இருந்திருக்கான்னு அந்த பேரை என்ன பண்ணுறோம், ஒரு தீண்டத்தகாத பேராக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இவர்களுடைய பெயரும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்மளே என்ன பண்ணியிருப்போம், தள்ளியிருப்போம். இயேசபேல் ஏன் எழுதப்பட்டது அப்படின்னா, அது கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் துணிகரமாய் பாவம் செஞ்ச ஒரு மனுஷி, தீ ஆவியை கொண்டு பாகால வழிபட்டு துணிகரமாய் செஞ்சதுனால வேதம் அவங்கள நம்மளுக்கு முன்னறித்து
காட்டுது இவ எப்படிப்பட்டவ அப்படின்னு. ஆனால் இங்கே வேதம் வந்து அவங்கள என்ன பண்ணலை, வெளிக்கொண்டு வரவே இல்லை. ஒரு இடத்துல நம்ம பார்த்தோன்னா ஏசப்பா கிட்ட வருகிற ஒரு ஸ்திரீக்கு கூட அவங்க பாவியான ஸ்திரீன்னு எழுதப்பட்டிருக்கும், அவங்க பேர் எழுதப்படலை. அதே மாதிரி 7 ஆவிகள் துரத்தப்பட்டது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க சில வழிகளில் அவங்க தவறுனாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்திருந்தாலும், மனிதர்கள் பார்வையில் அது தவறாக நடந்திருந்தாலும், கர்த்தர் அவங்கள புறக்கணிக்கலை. வேதம் அவங்கள அவமதிக்கலை. வேதம் ஒருபோதும் அவங்கள அவமதிக்கவே இல்லை. அந்த மனப்பான்மை நம்மளுக்கும் இருக்கிறது ரொம்ப நல்லது. அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறுதல் நடந்திருக்கலாம். ஒருவேளை அதற்கு அவங்களே காரணம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. மற்ற மனிதர்கள் நிமித்தம் கூட அந்த தவறுதல் நடந்திருக்கும். அதை நம்ம வைத்துக்கொண்டு பெண்களை வந்து பழிக்கிறதோ இழிவாக பேசுகிறதோ அது வந்து வேதம் அனுமதிக்காது. பெண்கள் ஒருவேளை பெரிய அளவில் ஆண்கள் மாதிரி தைரியமாக பண்ணாமல் இருக்கலாம் ஊழியங்கள். ஆனால் பெண்களும் வேதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நபராக தான் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம வேதத்தின்படி பெண்களை மதித்தா போதும். தனிப்பட்ட விதத்தில் மற்றவர்கள் செய்த மாதிரி மற்ற கலாச்சாரங்களில் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஓஹோன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களுக்கும் மதிப்பு கொடுத்து அவங்கள அவமரியாதை செய்யாமல் இருந்தாலே போதும். இதைத்தான் வேதம் நமக்கு காட்டுது. வேதத்தின்படி வாழும்போது ஆண்டவரும் நம்ம மேலே ரொம்பவும் மனரம்யமாக இருப்பாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.